இந்தாங்க நீங்க கேட்ட ஸ்ட்ராங் டீ. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சொல்லுங்க. இதுங்க டீ குஷ்னு சொல்றாங்க. நீங்க உட்காருங்க உட்காருங்க. Cheers. சொல்லுங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? இது என்ன அவசரம் சொல்றேன். ப்ரப்போஸ் பண்ண கதை தானே சொல்றேன். நான் யோசிக்க வேணுமா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நானும் தேனும். தேனா? அதாங்க தேன்மொழி, என்னோட தேன்மொழி. ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. நானும் தேன்மொழியும் ஒருத்தர் கண்ணை பார்த்து பேச சொல்ல ஒரு நாள் சனிக்கிழமை மே மாசம் 27ஆம் தேதி 1999. பாரா, டேட் எல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட்ங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ண டேட்டை மறக்க முடியுமா? சரி 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 சொல்லுங்க சொல்லுங்க. நான் தேன்மொழியோட கடைக்கு போயிருந்தேன். ஷாப்பிங்கா? தேன்மொழியோட, அதாவது தேன்மொழியோட கடைக்கு நான் ஷாப்பிங் போயிருந்தேன். ஓ, தேன்மொழி கடை வச்சிருந்தாங்களா? என்ன கடை? தேன்மொழி தேநீர் கடை. இதுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. டீ கடைங்க. வெரி குட் வெரி குட். ஆமா, சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா என்னோட மாமனார் இருக்கிறாருல, அதாங்க தேனோட நைனா, அவர் மார்க்கெட் போயிடுவாரா. அப்போ நம்மள தேனிதான் டீ மாஸ்டர். சனி ஞாயிறு எப்போ வரும்னு காத்துனே இருப்பேன். விடிஞ்சா போதும் கப்புன்னு போய் டீ கடையில உட்காந்துருவேன். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. எஸ் குஸ்மி. ஒன்னும் இல்ல, 10 rupeesக்கு 1 rupee காயினா சேஞ்ச் வேணும் ப்ளீஸ். ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி. போட்டுன்னு ரிங்கி போகுது. ஐ எம் வெரி லக்கி. ஹலோ ஹலோ, நான் மெட்ராஸ்ல இருந்து நாகராஜ் பேசுறேங்க. ரெயின்போ எஃப்எம் தானே? எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்காக நீங்க ஒரு சாங் போடணும். நான் ரெகுலர் கலர் தாங்க. ஆமாமா, அந்த சாங் நீங்க போட்டீங்கன்னா நான் அந்த பொண்ணுக்காக அந்த சாங்கை டெடிகேட் பண்ணுவேன். அந்த பாட்டுல அந்த பொண்ணோட பேர் இருக்குது. ஆமாமா, அது என்ன பாட்டுனா, ஒலிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்ட நேயர் நாகராஜன், சென்னை. அவருக்காகவும் அவருடைய தோழிக்காகவும் இதோ அந்த இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.